வணக்கம், குட் மார்னிங், வெல்கம் பேக் டு ரெயின்மேன் ஸ்டுடியோ. இது உங்கள் வெங்கடேஷ் எம்ஏஎஸ் ரெயின்மேன். இனிய காலை வணக்கம். இது என் தனிப்பட்ட வானிலை அனுமானம். அதிகாரப்பூர்வ வானிலை அறிவிப்புகளுக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சி மையம் மற்றும் அரசு சார் அறிவிப்புகளை பின்பற்றுங்கள். நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான் தொட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க. நம்ம சேனலில் இன்று முதல் நேரலை மாலை நேரங்கள்கிட்ட இருக்க போகுது. அது நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் பார்க்க முடியும். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களுக்கு வீடியோ லைவ்ல தெரியாது. ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இன்றைய வானிலை அனுமானம் 19 அக்டோபர் 2025. ஸோ நம்மளுடைய வானிலை அனுமானத்தில் நம்ம ஒரு 10 நாட்களுக்கு முன்பாக நம்ம ஒரு வடகிழக்கு பருவமழை முன்னோட்டம்னு ஒன்று கொடுத்தோம். அந்த வடகிழக்கு பருவமழை முன்னோட்டத்தில் உங்களுக்கு கிளியராக ஒரு விஷயத்த சொன்னோம். அதாவது என்னென்னா, வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி எவ்வளோ லேட்டிடியூட் கீழே வருதோ அந்த அளவுக்கு தென் தமிழகத்தில் மழை அதிகமாக இருக்கும். ஸோ அங்கே இயல்பை விட கூடுதலாக மழை பதிவாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். வானிலை ஆராய்ச்சி மையமாகட்டும், மாடல் ஆகட்டும், எல்லாருமே தென் தமிழகத்தில் மழை குறைவாக இருக்கும்னு காட்டினதுக்கு நம்ம அகைன்ஸ்டாக ஒரு பதிவு கொடுத்துருந்தோம். ஸோ அந்த பதிவினுடைய அமைப்பு பிரகாரம் நடக்கக்கூடிய விஷயங்களில் இப்போ பார்த்தோம்னா, அதிக கனமழை பல பகுதிகளில் தென் மாவட்டங்களில் பதிவாகி இன்று எக்ஸஸ் கேட்டகரியில் இருக்கிறது அப்படிங்கிறது உங்கள் பார்வைக்கு. ஸோ மீன்வெயில் இன்றைக்கி அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். குமரிக்கடல் பகுதிகளிலேருந்து லட்சத்தீவுகளுக்கு சென்று உருவான அந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது நன்கு அமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வெல்மார்க்டு லோ ப்ரெஷராக இன்னும் சற்று மேற்கு நோக்கி நகர்ந்திருக்கு. அதே நேரத்தில் மன்னார் பகுதிகளிலையும் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி வலிமை குறைந்த ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி இருக்குது. அதே மாதிரி இலங்கைக்கு தென்கிழக்காக ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியானது அமைந்திருக்கிறது. இந்த 3 அமைப்புகளும் பார்த்திங்கன்னா, அந்த ரெட் கலர் இதில் உங்களுக்கு கோடு போட்டு காட்டியிருக்கக்கூடிய அமைப்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இதுதான் அந்த ட்ராஃப் லைன் வெப்பக்குவிதல் பகுதி இந்த லேட்டிடியூடில் தான் இப்போ இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த அமைப்புகள் காரணமாக ஏற்படக்கூடிய சலனங்கள் எல்லாமே இந்த லேட்டிடியூட்லேருந்து தான் மூவாய் வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த அமைப்பில் பார்க்கும்பொழுது இந்த மன்னார் பகுதிகளில் இருக்கக்கூடிய வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி அடுத்த 24 மணி நேரத்திற்கு பிறகு இந்த இலங்கை பக்கத்தில் இருக்கக்கூடிய வளிமண்டல மேலடுக்கு சுழற்சிக்கு முழு பவரை கொடுத்து அது வலுவடைய ஆரம்பிக்கும். ஸோ இந்த இலங்கை தென்கிழக்காக இருக்கக்கூடிய சுழற்சி மேலும் மேற்கு நகர்ந்து வட தமிழகத்தை நோக்கி நகர்ந்து வரக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ வானிலை படிமங்கள்கிட்ட ஒரு 24 மணி நேரத்திற்கு மேலே ஒரு பெரிய கருத்தொற்றுமைகள் கிடையாது. ஏன்னா அந்த டிரான்சிஷன் பீரியட்லேருந்து அது எரர்ஸ் நிறைய இருக்குது அப்படிங்கிறதுனால ஓரளவுக்கு ப்ராட் ஃபார்வர்ட் ஆகுது அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு இப்போ இருக்கக்கூடிய அமைப்பு நமக்கு காட்டுது. இப்போது தென்சீன கடல் பகுதிகளிலிருந்து வரக்கூடிய கிழக்கு திசை காற்ற இந்த வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி தமிழகம் ஊடாக பயணிக்கிறது. அதே நேரத்தில் அந்த வெல்மார்க்டு லோ ப்ரெஷர் அரபிக்கடலில் இருக்கக்கூடியதும் தென்சீன கடல் பகுதிகளிலிருந்து வங்கக்கடல் ஊடாக கிழக்கு திசை காற்ற ஈரமிகு காற்ற இழுக்கிறதுனால பெரும்பாலான உள்பகுதிகளில் நல்ல கனமழை பதிவாகிறதுக்கு வாய்ப்புகளும், மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய பகுதிகள் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டிய அமைப்பும் தெரிகிறது. இது கரெக்டாக 5 மணி 45 நிமிடங்களுக்கு எடுத்திருக்கக்கூடிய இந்த வானிலை புகைப்படம் ஆந்திர பகுதிகள் பெரும்பாலான பகுதிகளில் மலைமேகங்களும், வட தமிழகத்தில் பாண்டிச்சேரி ஒட்டிய பகுதிகளிலையும், சென்னையில் வட சென்னை பகுதிகளிலையும், கீழே ராமநாதபுரம் சிவகங்கை கடலோர சிவகங்கைக்கு கீழே ராமநாதபுரம் கடலோர பகுதிகளாகட்டும், நெல்லை, விருதுநகர், தூத்துக்குடி, விருதுநகர், தேனி, கம்பம், போடிநாயக்கனூர், தென்காசி, குமரி ஆகிய பகுதிகளில் மழை மேகங்கள் அடர்ந்து இருப்பதை நம்மளுக்கு தெரியுது. அதே நேரத்தில் வெல்மார்க்டு லோ ப்ரெஷர் எல்லுன்னு உங்களுக்கு அரபிக்கடல் பகுதிகளில் தெரியும் எங்கே இருக்குது அப்படின்னு. ஸோ இந்த அமைப்புகள் நமக்கு தெரியுது கிளியராக எங்கே சுழற்சிகள் இருக்கிறது, மழை மேகங்கள் எந்த அளவுக்கு அடர்த்தியாக இருக்குதுன்னு நமக்கு தெரியுது. கேரள பகுதிகளிலையும் பல பிரச்சனைகளை கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய மழையானதாக இருக்கவே கருதப்படுகிறது. பலத்த மழை பல பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்படக்கூடிய அமைப்பு காணப்படுகிறது. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழை அளவு பொறுத்தவரையிலையும் நீலகிரி மாவட்டத்தில் கோத்தகிரி இப்போதைக்கு 148 மில்லிமீட்டர், அதே மாதிரி கொடநாடில் 139, ராமநாதபுரம் நலையுக்கை 126 மில்லிமீட்டர், திருப்பூர் மாவட்டம் சேவூர் 117, கோணவக்கோரை நீலகிரியில் 110 மில்லிமீட்டர், தேனாடு நீலகிரி மாவட்டத்தில் 102, நீலகிரி கெங்கரை 98, நீலகிரி எடப்பள்ளி 96 மில்லிமீட்டர், கோவை கொளரப்பட்டி 91.6 மில்லிமீட்டர், கோவை
வரப்பட்டி 89.2, ராமநாதபுரம் தேருவெளி 88 மில்லிமீட்டர், கோவை நீலகிரி மாவட்டங்களில் நல்ல கனமழை பதிவாகி இருக்கிறது நம்மளுக்கு தெரியுது. அதே நேரத்தில் விருதுநகர் ஐயன் கொல்லக்கொண்டான் 85.2 மில்லிமீட்டர், மதுரை ஏழுமலை 82.8 மில்லிமீட்டர், கோவை கஞ்சம்பள்ளி 82.8 மில்லிமீட்டர், ராமநாதபுரம் கமுதி 78.4 மில்லிமீட்டர் பதிவாகிருக்கு. விருதுநகரில் சோழப்புரம் 70.4, தூத்துக்குடி அம்மன்புரம் 68 மில்லிமீட்டர். பரவலாக நிறைய பார்த்திங்கன்னா டாப் லிஸ்ட்டில் இன்றைக்கி இருக்கிறது வந்து மேற்கு பகுதிகள் தான். நீலகிரி, கோவை, ராமநாதபுரம், தூத்துக்குடி பகுதிகள் இருக்குது. அடுத்து இன்னும் நெல்லை மாவட்டம் நிறைய அப்டேட் வரணும். ராமநாதபுரம் முதுகுளத்தூர் பார்த்திங்கன்னா 58 மில்லிமீட்டர் இருக்குது. போகலூர் ராமநாதபுரத்தில் 54 மில்லிமீட்டர், தூத்துக்குடி காயல்பட்டினம் 53.2, சுரங்குடி 52 மில்லிமீட்டர் இந்த மாதிரி பதிவாகிருக்கு. இதனுடைய டோட்டல் டீட்டெயில்ஸ் வரக்கூடிய நேரத்தில் முழு டீட்டெயில் வந்தவுடனே உங்களுக்கு பதிவு பண்ணப்படும். அடுத்த 24 மணி நேரத்திற்கு மழை வாய்ப்புள்ள பகுதிகள் பற்றின அப்டேட் பொறுத்தவரையிலும் பார்த்தோம்னா, கேரளாவில் பரவலாக இன்று மிதமானது முதல் கனமழை, சில பகுதிகளில் பலத்த மழை பதிவாக வாய்ப்பு. குறிப்பாக திருவனந்தபுரம், கொல்லம், பத்தனம்திட்டா, இடுக்கி மாவட்டங்களில் பலத்த மழைக்கு வாய்ப்பு இருக்கும். கோட்டயம் உட்பட பலத்த மழைக்கு வாய்ப்பு இருக்கும். ஆலப்பி, எர்ணாகுளம், திருச்சூரில் கனமழைக்கான வாய்ப்பு. பாலக்காடில் மிதமான மழைக்கு வாய்ப்பு. மலப்புரம், வயநாடு, கோழிக்கோடு, கண்ணூர், காசர்கோடு மாவட்டங்களிலும் கனமழை தொடர்ந்து பதிவாகிறதுக்கான வாய்ப்புகளும் இடியுடன் கூடிய கனமழையாகவும் இருக்க வாய்ப்பு இருக்குது. கர்நாடகாவிலும் மேற்கு பகுதிகள், காரவள்ளி பகுதிகளில், உத்தர கன்னடா, உடுப்பி, தட்சிண கன்னடா, கொடகு மாவட்டங்களில் தொடர்ந்து கனமழை பதிவாகிறதுக்கு வாய்ப்பு. இது எல்லாமே உங்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மழையை ஒட்டி அமைந்திருக்கக்கூடிய மாவட்டங்கள்ன்றதுனால இங்கே ட்ராப்ட் மாய்ஸ்சர்னு சொல்லக்கூடிய அந்த அமைப்பு, ஈரமிகு காற்று தடுபடும் அப்படிங்கிறதுனால அந்த பகுதிகளிலேருந்து ஏற்படக்கூடிய கனமழையாக இந்த எல்லோ கலரில் காட்டியிருக்கோம். அதே நேரத்தில் பெங்களூரு, ராம்நகரா, மாண்டியா, மைசூர், சாமராஜநகரா, சித்ரதுர்கா, சிக்மகளூர், அசன், ஷிமோகா, பெல்காம், பாகல்கோட், யாதகிர், ராய்ச்சூர், பெல்லாரி மாவட்டங்களிலும் மிதமானது முதல் கனமழை, மற்ற மாவட்டங்களில் லேசான மழை இருக்கக்கூடும். ஆந்திராவில் பரவலான மிதமான மழை முதல் கனமழை இன்றும் தொடரும். நீங்கள் செயற்கைக்கோள் புகைப்படத்தில் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரியான படம் ஆந்திராவில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு. விசாகப்பட்டினம், அனகாப்பள்ளி, ராஜ்முண்ட்ரி, காக்கிநாடா, மச்சிலிப்பட்டினம், விஜயவாடா, குண்டூர், பாப்பட்லா, நெல்லூர், காவாலி, திருப்பதி, இந்த பக்கம் நந்தியால், கடப்பா, கர்னூல், அனந்த்பூர் மாவட்டங்களில் தொடர்ந்து இன்று மிதமானது முதல் கனமழை பதிவாகிறதுக்கான சாத்தியக்கூறுகளும். தெலுங்கானாவில் ஹைதராபாத்தினுடைய தெற்கு பகுதிகள் மற்றும் நலகொண்டா, சூர்யாபேட், கம்மம், கொத்தகுடே, மஹபூபாபாத், வரங்கல் வடக்கு இந்த பகுதிகளில் மட்டும் மிதமானது முதல் கனமழை, ஹைதராபாத் உள்பட மற்ற இணைய மாவட்டங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புகள் இருக்கும். தமிழகம் வந்துடலாம். தமிழகம் பொறுத்தவரையிலும் இன்றும் நீலகிரி மாவட்டம், தேனி, விருதுநகர், தென்காசி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி 6 மாவட்டங்களில் பலத்த மழைக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. கோவை, ஈரோடு மாவட்டத்தில் நாம் கொடுத்துருக்கிறது க்ரீன் கலராக இருந்தாலும் எல்லோ கலருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. திருப்பூர், திண்டுக்கல், மதுரை, திருச்சி, கரூர், புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், தஞ்சை, நாகை, காரைக்கால் ஆகட்டும், இந்த பக்கம் ஈரோடு, நாமக்கல், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மாவட்டங்கள்லேயும் மிதமானது முதல் கனமழை பரவலாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், பாண்டிச்சேரி, கள்ளக்குறிச்சி, கடலூர் மாவட்டத்திலும் பரவலாக மாலை இரவு நேரங்கள், விடியற் காலையில் மிதமானது முதல் கனமழை இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும். ராணிப்பேட்டை, வெள்ளூர், திருவண்ணாமலை, பெரம்பலூர், அரியலூர், மயிலாடுதுறை, திருவாரூர் மாவட்டங்களில் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கக்கூடிய அப்டேட். இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நண்பர் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் வந்துட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நம்ம கொடுக்கக்கூடிய எல்லா லைவ் ப்ரோக்ராம்ஸும் உங்களுக்கு வரப்போகுது. நன்றி, வணக்கம், பாய், see you, have a nice day.